ஹாய். இன்னைக்கு 8th ஜூலை. மார்க்கெட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் கூட. ஸோ நம்ம பேசுகிறது நிஃப்டி மட்டும்தான். அது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டை சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி வரைக்குமே நேற்று அரைச்ச மாவே இன்றைக்கி அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 25,558, 25,532 நம்ம நேற்று வீடியோவில் பேசின மாதிரியே நமக்கு நியூட்ரல் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா எகெயின் நம்ம இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கண்டினியூஷனோ கிளாரிட்டியோ இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் டே வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபார் நியூலி வாட்சிங் பீப்புளுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். ஓகே ஃபைன். அண்ட் இந்த வேல்யூ இதே நியூட்ரல் ஜோனாக ஆக்ட் ஆகுன்றத எகெயின் நம்ம அதே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம மார்னிங் அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் மீ வென்எவர். நான் உங்களுக்கு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். யூ கேன் ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ மார்க்கெட்டை பற்றி பேசணுன்னா ஓவராலாக நமக்கு போத் சைடுமே ஃபைட்டுங்கிறது ரொம்ப க்ரூஷியலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது காலையிலேருந்து சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரேஞ்சிலே தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணிக்கிட்ட தான், கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற அந்த டைம் கேப்பில் தான் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ இது பிரேக் அவுட் வந்து மேனிப்புலேஷனா இல்லை ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஸ்பாட்டை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து 25,500 சொல்லக்கூடிய நேற்றுலேருந்தே நம்ம இந்த ரேஞ்சை தான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். நம்ம அப்சைட் பிரேக் ஆக விடாமல் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 25,500 பிரேக் பண்ணியிருக்கோம். இது ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ஸில் பேசணும் அப்படின்னா இன்ட்ராடே லெவலில் பையபக் மேலே டார்கெட்டை அச்சீவ் பண்ணி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 25,632 சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே நம்ம நேற்று வீட்டிலே சொல்லியிருந்தோம். 25,632 பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஓவரால் நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை அச்சீவ் பண்ணி மார்க்கெட் அதே இடத்துல க்ளோஸுமே ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, இதுதான் ஓவரால் மார்க்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே நேற்று அரைச்சமாக அரைச்சிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் பிரேக் அவுட் கிடச்சி அது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே தொட்டு அங்கேயே அதே இடத்துல க்ளோஸும் ஆகிருக்கு. இதுதான் ஓவரால் மார்க்கெட்டுடைய டெக்னிக்கலும். நான் ஃபர்தராக இது ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் பேசணும் இல்லை நியூஸ் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய மென்டார் என்னுடைய சாரே இருக்கார். நீங்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் குளோபல் வைடு ஈவெண்ட்டு நியூஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை பார்க்கலாம். நானுமே பர்சனலாக பார்த்துட்டு தான் இருக்கேன். சில யூடியூப் சேனல் லைவு நியூஸ் சேனல்ஸ் அண்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப முக்கியமான சில வெப்சைட்ஸுமே நான் ரெஃபர் பண்ணுவேன் நியூஸுக்காக. ஓகே, பெட்டர் நாம் இப்போ நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறத தேவையில்லை. ஏன்னா இப்போதைக்கு மெயினாக பேசணும்னா ஜூலை 9 நைட் 11:30 FMC மீட் இருக்குது. ஸோ அதோட அவுட்கம் என்னன்றதை எதிர்பார்ப்பில் தான் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இந்தியா யூஎஸ்ஏ டீல் சைனு அண்ட் ஆகஸ்ட் 1 இந்தந்த நாட்டுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் போடப்படும் சொல்லி ஒரு சில நாடுகளுக்கு எத்தனை பர்சன்ட் டேரிஃப்ன்றதை ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ரிகார்டிங்காக தான் நியூஸ் இருந்திருக்கு இன்றைக்கி மேஜர் நியூஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். ஓவராலாக இந்த க்ளோஸ் 25,632 இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். அண்ட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டுமாரோ மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னென்ன நம்ம பார்த்தோம். அந்த லூப் விட்டு வெளியே வந்துட்டோமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டராக நம்ம அதை பார்ப்போம். அண்டு நாளைக்கான மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அது 25,632. அப்சைட் சினாரியோ பேசணும்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மார்க்கெட்டை டெஃபினட்டாக 25,658 டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது ஷார்ட் கவர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட். அண்ட் அதுக்கு மேலே சப்போஸ் அந்த இடத்துல பிஎஸ் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா 25,732 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மார்க்கெட்டை டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது நம்ம வழக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே. புல் மார்க்கெட்டுங்கிறது 732 மேலே ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான், அப்படி இல்லைனா நம்ம அதோடைய செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டி ஸ்டேபிள் ஆனால் மட்டும் தான் நம்ம புல் மார்க்கெட் ரேலியை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு 732 மேலே சப்போஸ் மார்க்கெட்டை கொண்டு போனாங்கன்னா அவங்க 25,982 சொல்லக்கூடிய பொசிஷனல் நோக்கி நகருவாங்க. அப்படி நகரும்போது 25,762 25,828 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். எஸ், இது அப்சைட் சினாரி. இதே நம்ம டவுன் சைட் பேசணும்னா 25,558 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருந்தா எகெயின் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை உடச்சது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அது பியர் மார்க்கெட் பொசிஷனில் அச்சீவ் பண்ணும். ஏற்கனவே பொசிஷனில் இருந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கும். இந்த பொசிஷனில் இந்த தடவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அவங்க பியர் மார்க்கெட் என் பாயிண்ட்டை நோக்கி நகருவாங்க. அன்லஸ் பொசிஷனில் 25,432 இன்னுமே ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர் ஒரு லெவலாக தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்கில் கிளியராக நான் இருக்கேன். உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியாதவங்க பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். ஓகே ஃபைன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி பில்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் மினிட்ல என்ன இருக்குன்றதை நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓகே புல் சைடு பேசணும். ஃபர்ஸ்ட் நான் புல் சைடு பேசிடுறேன்.
25,500ல இப்போ லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கவர் பண்ண வரும். 3% கவர் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நாளைக்கு எகைன் மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து அதே இடத்துல பிஎஸ் பொசிஷனை மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஸ்டில் நம்ம 25,500ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் திஸ் வீக் எக்ஸ்பைரி. இந்த வார எக்ஸ்பைரியில் சொல்கிறேன். ஸோ நமக்கு நியூட்ரல் ஓப்பனிங்கோ இல்லை நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா எகைன் அந்த 25,500 சுற்றி அந்த ஃபைட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பாட்டை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ஓகே. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா அது ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸில் அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இப்போதைக்கு பிஎர்ஸை பொறுத்த வரைக்குமே 25,500 வரைக்கும் அவங்க பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. 550 பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருந்தா மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் பிஎஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் பிஎஸ் இந்த 25,600 ஏரியாவில் கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கீ வேல்யூவில் கவர் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே, இன்னொன்று அந்த புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அது பொசிஷனல் கிட்ட தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான கீ லெவல்ஸில் மட்டும் தான் பிஎஸ் லாஸ்ட் மினிட்ல கவர் பண்ணியிருப்பாங்க. புல்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்கன்னா அவங்க புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வீக்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 800க்கு மேலே தான் வீக்காக இருக்காங்க. 750 800க்கு மேலே தான் வீக்காக இருக்காங்க. இப்போதைக்கு புல்ஸ்க்கு பாசிட்டிவ் பண்ணி கிடச்சா அவங்க புல் மார்க்கெட்டு பக்கமாக மார்க்கெட்டை கொண்டு போகலாம் அப்படின்றதுல தான் அவங்க முயற்சியில் இருக்காங்க. ஸோ பியர்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்க கவர் பண்ணதுனால அந்த ரேலி நம்ம பார்த்தோம். அது ஓகே. ஏன்னா பிஎஸ்க்கு பொசிஷன் கம்மி பண்ணதுனால தான் அந்த ரேலி, புல்ஸ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணதுனால டெஃபினட்டாக இல்லவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி பிஎஸ் எகைன் நாளைக்கு கம்பேக் கொடுத்தாங்கன்னா 658 டிஃபன் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வர முயற்சியும் நடக்கும். ஓகே. இப்போதைக்கு 500 வரைக்குமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஃபுல்லாக வீக்காக தான் இருக்காங்க. ஓகே. அது நாளைக்கு நமக்கு கிடைக்கிற ஓப்பனிங்கை பொறுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எவ்ரி 4 to 5 மினிட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பொறுத்து நம்ம ஃபர்தராக நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸில் அதை பேசிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுவோம். ஓகே ஃபைன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ராடே லெவல் நம்ம பேசிக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்குமே குட் டே கிடையாது. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான ஒரு டே தான். பட் லாஸ்ட் மினிட்ல அதுவுமே ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்றதுனால அது என்றைக்குமே ஒர்த் அப்படின்னு டெஃபினட்டாக நினைக்காதீங்க. ஸோ ப்ரீமியம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முட்டாள்தனம். அப்படி நினைக்காதீங்க. அது நமக்கு சேஃப் கிடையாது. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அது சேஃபான விஷயம் கிடையாது. ஆப்ஷன் பையர்ஸ் பி சேஃபாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள்.